ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மதுரை டு லடாக் ட்ரிப்பில் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத்தில் தான் இருக்கும். அதுவும் ஹைதராபாத்தில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாமினார். மகாராஷ்டிரா பார்டர் கிட்ட தான் இருக்கும். இப்போ இன்னும் மகாராஷ்டிரா பார்டரில் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா நாசிக்ன்ற ஊருக்கு தான் நம்ம போகிறோம். வந்துகிட்டு இருக்கும்போது மகாராஷ்டிரா பார்டர் கிட்ட நம்ம தமிழ் வண்டி ஒன்று பார்த்தோம். தமிழ் வண்டியை பார்த்தோன்னே சரி அவர்கிட்ட பேசலான்னு அவரை அப்படியே கை காட்டினோடனே அவர் வண்டியை நிப்பாட்டினார். ஹாய் காய்ஸ், இவர் தான் அவர். நீங்கள் எந்த ஊருண்ணே? நம்மளுக்கு சேலம் ஆத்தூருங்க. சேலம் ஆத்தூரா? சரி சரி. இவர் கூட தான் போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டு நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரி பாய். வந்து டைம் பார்த்தீங்கன்னா 3:40. சரி அப்படியே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு மெனு கார்டு கொடுத்தாங்க. மெனு கார்டில் எவ்வளோடா? பிரியாணி எவ்வளோ? தம் பிரியாணி 340. சரி சாப்பிட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக மகாராஷ்டிராடா எங்கடா அது? நாசிக் போகணும். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாசிக்லேருந்து ரூம் வந்து நம்ம கிளம்பிட்டோம். இப்போ ஹரியர் ஃபார்ட் போயிட்டு ஹரியர் ஃபார்ட் போகும்போது நான் உங்களுக்கு வீடியோலாம் போடுறேன். ஹாய் காய்ஸ், இப்போ நாசிக்லேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கிளம்பி ஹரியர் ஃபார்ட்டுக்கு கீழே வந்து அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம். இங்கேருந்து நீ ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி போகணும். இதை ட்ரெக் பண்ணுறதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் இங்கே வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா 80 டிகிரி செங்குத்தான மலை மேலே ஏறி போகணும். அந்த வீடியோலாம் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நடந்து வர பாதையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ட்ரெக்கிங்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து ட்ரெக் பண்ணி விட்டோங்க. இப்போ இந்த இது மேலே தான் ஏறணும். 80 டிகிரி செங்குத்தான மலை, இது மேலே தான் ஏறி போகணும். அங்கே போனால் ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்காக தான் போகிறதே. மன்சூனில் வந்து தான் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ஃபீல் இருக்குது மன்சூனில் வர முடியலையேன்னு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மன்சூனில் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். சொல்லும் போது வேணால் ஈஸியாக இருந்திருக்கலாம், ஏறும் போது தான் தெரியுது. இது ஃபுல்லாக ஏறி போகணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. ஹாய் காய்ஸ், இவங்க நடந்து வரதை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு. போகணும். लास्ट में टापू में 80 டிகிரினா 80 டிகிரினா ढूंढते रहते हैं. கதவு கிட்ட வந்துட்டோம். போய் ஓப்பன் பண்ண போகிறோம். மேலே நடந்து வந்தாச்சு. இப்போ எப்படி ட்ரெக் பண்ணி போகணுன்னு பாருங்கள். மலைக்கு நடுவில் ஃபுல்லாக கொடைஞ்சி இந்த இடத்துல எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நடக்கிறதுக்கு மட்டும் இந்த இடத்துல குரங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கான். கீழே போனவங்க சொன்னாங்க வீடியோ எடுக்கிறது சேஃப் கிடையாது. குரங்கு வந்து எல்லா கையிலேருந்து அப்படியே ஃபோன்லாம் இழுக்குதான், எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கான். ஓகே கைஸ், நான் நடந்து போகிறேன் மெதுவாக. அதேமாதிரி நானும் நடந்து போகிறேன். மேலே அங்கே போயிட்டு குரங்கு இல்லாட்டி நான் வீடியோ எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணுறேன். போகிற பாதையை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்குது. ஹாய் காய்ஸ், மேலே நடந்து வர்றதுக்கே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். மேலே டாப்பில் வந்து ஒருத்தாள் கடையை போட்டு வச்சுருக்காப்புல. இதை பார்த்து என்ன சொல்ல, இதை எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் இதை ஃபுல்லாக ஷோல்டரில் போட்டு எல்லாம் சுமந்து கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு வந்தாரான். ஓ உண்மையிலே காலையில் சாப்பிடல கைஸ். சரி அப்படியே சாப்பிட்டு வெள்ளரிக்காய் வாங்கணும். அப்படி சாப்பிட்டு தண்ணி வேறு வாங்கணும் குடிக்கிறதுக்கு. அப்படியே 2 மேகி வாங்கி சாப்பிட்டு மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு. மேலே ஏறி வந்ததுக்கு ஒரு வெள்ளரிக்காய் வாங்கி சாப்பிடும் போது அந்த குளிர்ச்சி அப்படியே உள்ளுக்கு இதமாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு மேலே ஏறி நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ கீழே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கானாக்காரங்க வந்தாங்க. வந்துட்டு மேலே போவேனா குரங்கு பாக்கெட்லாம் கை விடுதுன்னு இருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நீ எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி நான் பேக்ரவுண்டில் ஜூமிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஹை ஹாய்ஸ், இந்த அங்கே ஒரு கொடி தெரியுதா, அவ்வளோ தூரம் இன்னும் நடந்து போகணும். அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே போயிடுச்சு. நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல கொஞ்சம் ஏர்லி மணி கிளம்புற மணிக்கு இருக்கும். நீ அவ்வளோ தூரம் நடந்து போகணும். அதனால் அங்கனக்குள்ளே தான் குரங்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம், போய் பார்ப்போம். குரங்கு இருந்தால் திரும்ப அப்படியே ஓடி போயிட வேண்டியதான் வீட்டுக்கு. யாராவது மகாராஷ்டிரா வரணும்
ஹரியர் ஃபால்ட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ வர வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு மன்சூன் அப்போ வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ சீசன் அப்போ வாங்க, அதான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். இது தெரியுதா கைஸ், இதுதான் ஹரியர் ஸ்பாட்லேயே டாப் பிளேஸ் இதுதான். அங்கேருந்து ட்ரெக் பண்ணி மேலே வந்துட்டு இங்கே காற்று கொஞ்சம் அங்கே விட கொஞ்சம் நல்லா அடிக்குது. இது மேலே ஏறி வர்றதுக்கு பாதையே இல்லை. இதில் தான் ஏறி வரணும் மேலே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது பாதை இருக்கான்னு தெரியல, இது மேலே தான் ஏறி வந்தேன். இங்கேருந்து டோட்டல் வியூவை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. குரங்கு இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து ஒரு குரங்கு கூட இல்லை. இங்கேருந்து ஃபுல் வியூவை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நமக்கு ஒரு கூட்டம் மணி என்னன்னு தெரியல. இதான் ஹரியர் ஸ்பாட்லே டாப். கீழே நடந்து போகும், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது, கீழே நடந்து போகும்போது தான் தெரியும். மேலே கூட ஈஸியாக ஏறக்கூட முடியுது. பாருங்க இவங்க நடந்து வருது. ஆனால் கிரிப்புக்காக எனக்குள்ளே ஒரு குழிமணி கொடுத்துருக்காங்க, அதை பிடிச்சி வரலாம். பிடிச்சி இறங்கி போகணும். ஸ்ட்ரெயிட்னா இதுதான் ஸ்ட்ரெயிட்டு. அப்படியே இங்கே பாருங்கள். அந்த கதவு திறந்து போகும்போது வேறு லெவல். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னு. இதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணி போட பார்க்குறேன். ஓகே பாய்.